சார், இந்த ஒரு 2026 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவோட நிலைமை எப்படி இருக்கும்? 2026 தேர்தலுக்கு அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிற்கின்ற எந்த அணியாளமும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருக்கிற இடம் தெரியாமல் சோடு தெரியாமல் அழிந்து போவார்கள் என்பதுதான் 100 மறுக்க முடியாத நிதர்சனமான உண்மை. 1996ஆம் ஆண்டு திருச்சியில் நடைபெற்ற மாநில மாநாட்டிலே தமிழக முதல்வராக ஜெயலலிதா இருந்தார். மாநாட்டிற்கு திரும்பிய போது 234 சட்டமன்ற தொகுதிகளில் 224 சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றது என்பது உண்மை. பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதா அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார். அதே மாதிரி அந்த வரலாறு 10 தொகுதியை நாங்கள் அன்றைக்கு தோத்தோம் அல்ல, விடுபட்டோம் அல்லவா? அந்த 10 தொகுதியோடு சேர்த்து 234 சட்டமன்ற தொகுதியிலும் இன்னைக்கு தலைவர் செய்திருக்கிற சாதனை பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, முதியோர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு, விவசாயிகளுக்கு, இளைஞரணிக்கு, தொண்டரணிக்கு அனைவருக்கும் செய்திருக்கிற சாதனை உலகத்தில் மற்ற நாடுகள் எல்லாம் மற்ற மாநிலங்கள் எல்லாம் இதை பின்பற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. 234க்கு 34 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 100க்கு 100 வெற்றி. எப்படி 2024 பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றதோ அதை போல 100க்கு 100 234 சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பது மறுக்க முடியாத ஆணித்தரமான நிதர்சனமான உண்மை.